Praise the Lord. எப்படி இருக்கீங்க? வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி ஓபன் பைபிள் மூலமா உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் ரொம்ப நாளா வீடியோ சரியா பதிவு போடாம இருந்தேன். ஆனா திரும்ப உங்களை நான் சந்திக்கணும்னு விரும்பினேன். உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அனுபவங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் உள்ள வாழ்க்கையை ஒரு 7 பாகங்களாக அதை நாம் பிரித்து பார்ப்போமானால் அதிலே ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஸ்தோத்திரம் நமக்கு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை பருவத்திலிருந்து 1 வயது முதல் பலத்தின் மிகுதியால் 70-80 வயது வரைக்கும் உள்ள வாழ்க்கை முக்கியமானது. அதை நாம் சரியாக வாழ்கிறோமா என்பது ரொம்ப அவசியம். ஆமென். இதனால் முதல் வீடியோல ஸ்தோத்திரம் இந்த பாகம் 3ல நான் இப்படி பேசலாம்னு நினைக்கிறேன். 1 வயது முதல் 10 வயது வரைக்கும் உள்ள வாழ்க்கை, நம்ம பிறந்ததுல இருந்து 10 வயசு வரைக்கும் அது ஒரு அறியாமை வயது. ஓடுவோம், விளையாடுவோம், நம்மளை கொஞ்சம் சொல்லி எதிர்பார்ப்போம், அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் போய் படுத்துப்போம். அது ஒரு அறியாமை வயது. ஆனா அந்த அறியாமை வயதை தாய் தகப்பன்மார் எப்படி கையாள வேண்டும் தெரியுமா? அது ரொம்ப அறியாமைனா அப்படி விட்டுறக்கூடாது அந்த பிள்ளைகளை. அந்த பிள்ளைகளுக்கு அது அறியாமை வயது. அந்த நேரத்துல அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பனுடைய ஆதரவு தேவை. அந்த ஆதரவு சரியா இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் அந்த அறியாமை வயதிலே அறிவை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். மொபைல் கொடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, மொபைலை கொடுத்துட்டு தன்னுடைய வேலைகளை செய்யறாங்க. ரொம்ப டேஞ்சரான இடத்துக்கு இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 1 முதல் 10 வயது உள்ள பிள்ளைகள் அறியாமை, அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா எதையாச்சும் செய்வாங்க, ஆனா என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அந்த பிள்ளைகளை பற்றி நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. சங்கீதம் 127 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவ பிள்ளைகளே, சுதந்திரத்தையும் பலனையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அவசியம். அந்த 10 வயசு வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை, நம்முடைய பக்குவம். அந்த நேரத்துல அவங்களுக்கு பாசத்தை கொடுங்க. சோறை ஊட்டி வளர்க்குறீங்கல்ல, பால் ஊட்டி வளர்க்குறீங்கல்ல, அதே போல சில விஷயங்களை அறியாமையை அறிந்து கொள்ளும்படி கற்றுக்கொடுங்க. அவங்க ஸ்பெஷலா நீங்க என்ன கத்து கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிற வயசு அது கிடையாது. அது ஒரு புரியாத வயசு அது. அதனால அதிகமான பாசம் தேவை. பாருங்க, 10 வயசுல வரைக்கும் உள்ள ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் தாய் தகப்பன் கிட்ட வந்து ஸ்தோத்திரம் படுத்துக்கணும், விளையாடணும்னு விரும்புவாங்க. அவர்களுக்கு ஆடை உடுத்தினாலும் உடுத்தலைனாலும் அவங்களுக்கு வெக்கம் இருக்காது. ஆனா அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் வளர்ப்பது நமக்கு அவசியம். ஏதோ பரவாயில்ல, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகுது பிள்ளைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவர்களோடு நீங்கள் விளையாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய பரிசுங்க உங்க பிள்ளைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்க உங்க பிள்ளைங்க. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளையோடு விளையாடுங்க. கிரிக்கெட் விளையாடுங்க, ஆமென், பாக்ஸிங் விளையாடுங்க, அவங்களோட வாக்கிங் போங்க, அவங்களோட ஜாக்கிங் போங்க. அந்த பிள்ளைகளோட நேரம் செலவழிங்க. அந்த பிள்ளைங்க ரொம்ப குஷியா இருப்பாங்கல்ல. எப்பவுமே பிஸியா இருக்காதீங்க சகோதரர்களே, சகோதரிகளே. அந்த 1 முதல் 10 வயசு உள்ள பிள்ளைகள் பாசத்துக்கும் அன்புக்கும் ஏங்குகிற நேரம். எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு
கர்த்தர் கொடுத்த சுதந்திரமான அன்பையும் கர்த்தர் கொடுத்த பலனாகிய ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு ஊட்டி வழங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது இல்லை. ஏன்? அந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க தான் சிறு பிள்ளைங்க. அந்த பிள்ளைகள் என்னதான் திட்டினாலும் என்னதான் கோவப்பட்டாலும் நம்மளே அடிச்சிட்டாலும் திரும்ப நம்மகிட்டே வரும். நம்ம அடிங்க, நம்ம கையில தான் அடிச்சிருப்போம், ஆனா 2 கையை விரிச்சிட்டு அப்பா அம்மா என்னை தூக்குங்க அப்படின்னு அந்த பிள்ளை வரும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற அந்த பச்சை குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவழித்து, பாசத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, ஆமென், சந்தோஷமா விளையாடுங்க. அந்த பிள்ளைகள் உங்க கண்ட்ரோல்லயே இருப்பாங்க. ஆமென். நான் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் என்னை கண்மணி போல் காப்பார் சொல்லு அப்படி சொன்ன அந்த பிள்ளை. ஒரு 7 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அவர் சொன்னா, கர்த்தர் என்னை கம்பளி பூச்சி போல் காப்பார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. எப்படி ஆகிலும் அந்த பிள்ளைகள் அறியாமை வயது, என்ன சொல்றோன்னு தெரியாது, ஆனா சொல்ல விரும்புவாங்க. பேச தெரியாது, பேச விரும்புவாங்க. எனவே அந்த 1 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவை அன்பும் பாசமும் மாத்திரமே. ஏன்னா அந்த பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக பலனாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்தோடு வளர்த்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. God bless you. Amen.